பாருங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. இப்பயும் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஃபுட் மாற்றம் தான். 1 கிலோ 2 கிலோ ஏத்துனா கூட நம்ம அந்த ஃபுட் மாற்றத்த அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான ஃபுட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. நல்லா டேஸ்ட்டா ஃபுட்ட செஞ்சு சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாட்டில வச்சு நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்றேன். பாருங்க பிக்சர்ல என் கையில எவ்வளவு ஃபேட் இருக்குன்னு. இந்த பிக்சரை பாருங்க. என் கை எவ்வளவு ஸ்லிம் ஆயிடுச்சுன்னு. இந்த பாட்டிலும் அதுக்கு ஒரு பெரிய ஹெல்பிங் தான். பெரிய எக்ஸ்பென்சிவ்லாம் இல்ல. 2 லிட்டர் பாட்டிலு எம்சன் மண்ணு அதை நிரப்பிட்டேன். அதை வச்சுக்கிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல, படுக்க போற டைம்ல சும்மா சின்னதா ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் தான். அது மூலமா அந்த ஃபேட்டை குறைச்சிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஃபேட் இருக்கும். ஒருத்தருக்கு கையில ஃபுல்லா ஃபேட் இருக்கும். ஒருத்தருக்கு கழுத்து ஏரியாவில இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா ஃபேட் இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. ஒருத்தருக்கு இங்கெல்லாம் ஃபேட் இருக்காது. ஹிப்ல இருந்து தொட வரைக்கும் ஃபுல்லா ஃபேட் இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்கின் ஃபுல்லா ஃபேட்டா இருக்கும். ஆனா எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணா அந்த ஃபேட்டை குறைச்சிக்க முடியும். எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ஃபேட் இருக்கும். ஹிப்ல இருந்து தொட ஃபுல்லா ஃபேட் இருக்கும். இங்கெல்லாம் ஃபேட் கம்மியா தான் இருக்கும். அதனால பிக்சர்ல பார்த்த மாதிரி ஃபேஸ் கொஞ்சம் குண்டா இருக்கும். ஃபேஸ் பாத்தீங்கன்னா பிக்சர்ல பார்த்ததுக்கும் இப்ப லைவ்ல பாக்குறதுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ குண்டா இருக்கும்போது உன் ஃபேஸ் நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. இந்த பாட்டில் எப்படி என் கையில இந்த ஃபேட்டை குறைச்சிச்சுன்னு சொல்றேன். பெட்ல ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு கூட செய்வேன். இல்லைன்னா சும்மா டிவி பாக்குறப்ப ஃப்ரீயா இருக்கும் போது போன் பேசுறப்போ நான் செய்வேன். இது எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபேட் வந்து இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். அதனால இந்த பாட்டை எப்படி எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டா அப்படி தூக்கி இப்படி ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா இப்படி திருப்பி வச்சு இப்படி பாருங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டா கை போய் வரணும். பாருங்க பாட்டில் இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டா கை போய் வரணும். இந்த மாதிரி இப்படி 50 கவுண்ட் இப்படி 50 கவுண்ட் அத பொறுமையா செய்யுங்க. கண்டிப்பா உங்க ஃபேட்டு பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா இப்படி இப்படி அதுக்கப்புறம் இப்படி இப்படி பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இப்படி அப்புறம் இப்படி இது மாதிரி பாருங்க. கொஞ்ச நேரம் செஞ்சதுக்கே ஃபேஸ் வேக்குது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டெய்லி ஆஃப் தான் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கையில இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும் போது கண்டிப்பா ஹிப்ல இருக்க வெயிட் குறையும். பாருங்க கொஞ்ச நேரம் செஞ்சதுக்கு மறுபடியும் வேக்குது. இந்த மாதிரி டெய்லியும் கேப் விட்டு செய்யுங்க. நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இது எப்ப செய்யணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான். ஃபர்ஸ்ட் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தரன்னு உடம்பு குறைஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபுட் கண்ட்ரோல், அப்புறம் இந்த எக்ஸசைஸ். நான் இந்த 2 எக்ஸசைஸ் தான் செய்வேன் எப்பயுமே. அப்புறம் வாக்கிங் போவேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுட்டை தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கா ஒரு கான்பிடென்ட் வரும். அப்பதான் நீங்க வந்து இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கணும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஒரு 1/2 hour நமக்காக செஞ்சுக்கிறது தான். இது மாதிரி நீங்க செய்யும் போது உங்க கையில ஹிப்ல இருக்க வெயிட் எல்லாம் குறைஞ்சிரும். நீட்டா உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சிடும். 2 மாசத்துக்கு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்றீங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் செய்றீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செஞ்சு பாருங்க. இந்த பாட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்பயும் சில நேரங்கள்ல இந்த பாட்டில வச்சு நான் என் கையில இருக்கிற ஹார்ம்ஸை குறைச்சிப்பேன். இப்பயும் இந்த பாட்டில வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா என் கையில நிறைய ஃபேட் இருந்தது. இப்பயுமே இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதோட ஃபுட்டை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இதை செஞ்சோம். 2ம் செய்யறோம் போது ஃபுல் ரிசல்ட் நமக்கு வரும். அதோட எக்ஸசைஸ் இப்போ இந்த வீடியோல என்ன ஃபுல்லா காட்டியிருப்பேன். நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொன்னேன். கண்ட்ரோலும் அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோலும் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால குறைக்க முடியும். எடுத்த உடனே வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எப்பயுமே கடின உழைப்பு நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். அதே மாதிரிதான் இந்த வெயிட் லாஸுமே. நீங்க கடுமையா போராடுனீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்ல சேஞ்சஸ் வரும். என்னால பல பேருக்கு வெயிட் லாஸ்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்தா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பா கான்பிடண்டா முடியும். 30 நாள் 60 நாள்னு நீங்க டேவை கவுண்ட் பண்ணாதீங்க. முடியும் 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 முடியுங்கிறத மட்டும் கான்பிடண்டா வைங்க. 30 உங்களால ஜெயிக்க முடியும். உங்க வெயிட்டை குறைக்க முடியும். கண்டிப்பா அதை நம்மளால மெயின்டைன் பண்ணவும் முடியும். வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கனாலும் லைஃப் லாங் அதை மெயின்டைன் பண்ணவும் முடியும்.
அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்க அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இல்ல, ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல. இல்ல அப்படின்னா கூட நீங்க எல்லாம் ஒரு ஹாஃப் கேஜி கூட வாங்கிக்கோங்க. அடுத்தமே சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் வச்சு வெயிட் லாஸ் பண்ணல. நார்மலா நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய உணவு வச்சுதான் வெயிட் லாஸ் பண்ணேன். இப்ப ஒரு 2 கிலோ ஏத்திருக்க உடம்ப. ஆனாலும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுல நானும் அந்த உடம்ப குறைச்சிக்கிறேன். ஆனா வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, போதும் விட்டு, நீ இப்பயே நல்லாதான் இருக்க, இதுக்கு மேல குறைக்காத அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கும் அந்த 58னா அந்த 58 இருக்கணும். இப்போ ஒரு 60 கிலோ இருக்கேன். இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது 60 கிலோ இருந்தேன். நான் 58 மறுபடியும் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல வந்து வேணாம், போதும் விட்டுரு, இந்த 60 மெயின்டைன் பண்ணு, உன் ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்டா இருக்கு, போதும் இதுக்கு மேல விட்டுரு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச ஸ்டார்ட் பண்றேன். நான் உள்ள அங்கங்க சீட்டிங் பண்ணாலும் உங்களுக்கு நான் என்னென்ன வெயிட் லாஸ் சாப்பிட்றேங்கிற ஃபுட்டை கண்டிப்பா போடுறேன். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெயிட் லாஸா பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். நானே வந்து என் உடம்பு இவ்வளவு குறைச்சிக்குவேன், இத வந்து வீடியோவா போடுவேன், இது பல பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அப்படியே நானும் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது. அங்கங்க வழுக்கல் சறுக்கல் இருக்கிற ஆள் தான். ஆனா நானுமே பண்ணியிருக்கேன். அப்படிங்கும் போது உங்களாலையும் பண்ண முடியும். அதனால வெயிட் லாஸ் சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சார்ட்டை ரெடி பண்ணி என்னென்ன பொருள் எல்லாம் சாப்பிடணுங்கிறத ஒரு சார்ட்டா நான் போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்க அதெல்லாம் பிஃபோரே ரெடி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோவா போட ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.